சொல்லு மச்சான். வந்துதான்டா இருக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்டா. இல்லடா ஆட்டோல வரேன்டா. பைக் டாக்ஸியே கிடைக்கலடா, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன தம்பி, பைக் டாக்ஸி புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைகள் தான் ஆட்டோல வரீங்களா? என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க? நாங்களாம் ஆட்டோ என்னத்துக்கு வாங்கி வச்சிருக்கோம்? 3 லட்சம் 4 லட்சம் ரூபா கொடுத்துட்டு பைக் டாக்ஸில போனா எப்படி பண்ண எங்க பழப்பலாம்? அவங்களும் கஷ்டம் தானே போடுறாங்க. அது கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் டெலிவரி ஒர்க் பண்ணலாம், இல்ல கொரியர் நிறைய இருக்கு பைக்ல பண்றதுக்கு. அவங்களுக்கு பேசஞ்சர் ஏற்றது மட்டும் தான் ஒர்க், புரியுதா? அவங்களுக்கு அப்படி இல்லை. அது இல்லாத நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் வேலை இல்லாதவங்க பைக் டாக்ஸி ஓட்டுறதை விட வேலை இருக்கிறவங்க ஓட்டுறாங்க. இப்ப பலவாரத்துல இருந்து கோயம்பேட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னா போற வழி சும்மா போவாத 2 பேர் சவாரி போட்டுன்னு போறாங்க, அப்படியே வரும்போது போட்டுன்னு வராங்க. ஓகேவா? எங்களுக்கு இது மட்டும் தான் வேலை, எங்களுக்கு இது விட்டா வேற எந்த வேலையும் தெரியாது, புரியுதா? நிறைய பேர் இது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் என்ன சொல்றீங்க, ஆட்டோக்காரங்க எக்ஸ்ட்ரா கேக்குறாங்கன்னு. எங்க சைட்ல இருந்து வந்து பாருங்க, கிலோமீட்டருக்கு நீங்க 4 லட்ச ரூபா ஊத்து ஆட்டோ வாங்கி மாசம் சர்வீஸ் இருக்கு, அது தேய்மானம் இருக்கு, எஃப்சி இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. உங்களுக்கு அது தெரியல, எக்ஸ்ட்ரா கேட்கறது மட்டும் தான் தெரியுது. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா கேட்காதே ரிட்டர்ன் அமௌண்ட் கொடுத்தா நாங்க ஏன்பா எக்ஸ்ட்ரா கேட்க போறோம்? தம்பி நீ சொல்றதும் கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? எதுல கம்மியா கிடையாது அது தானே பார்க்க முடியும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆட்டோல போறவங்க எல்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் போறாங்க. பணக்காரன் தான் ஆட்டோல வர போறாங்க. ஆனா அது என்னன்னு சொல்றது, கவர்மெண்ட்டை சொல்லணும். ஒண்ணு அவங்களுக்கு எல்லோ போர்டை கொடுக்கணும், இல்ல எங்களுக்கு ஒயிட் போர்டை கொடுக்கணும். அவங்களே எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க.